என்னை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் அப்துல்லா வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வார்த்தை மட்டும் பேசுங்க. இறைவன்கிட்ட இருந்து எனக்கு வகி வருகிறது அதை சொல்லு. இல்லாம மற்ற வார்த்தைகளை கொண்டு, போலியான வார்த்தைகளை கொண்டு என்னை துதிக்க வேண்டும் என்பதற்காக வரம்பு மீறி போடுவது அது சரியல்ல. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரே இப்படி சொல்லி பார்க்கட்டுமா பார்ப்போம். நான் ஒரு சராசரி மனுஷன்பா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு சராசரி மனுஷன், என்ற எந்த ஆற்றலும் இல்லை, என்ற எந்த சக்தியும் இல்லை. இப்படி பேசிய ஒரு தலைவர் இன்னைக்கு உலகத்துல உண்டா? அப்படி இருந்தான்னு வைங்களேன், அரசியல் அவருக்கு எதிர்காலமே இருக்காது. இதுதான் யதார்த்தம். ஒரு அரசியல் தலைவராக ஜொலிக்க வேண்டும் என்றால் அவர் ஹீரோவாக அவர் பிம்பப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் அவர் ஜொலிக்க முடியும். எந்த அரசியல் கட்சினா நீங்க பாருங்களேன், எதுக்கு ஒரு கவுன்சிலர் பின்னால 40 பேர் இப்படியே போறான், வருகிறார் கவுன்சிலர் வருகிறார். ரசூலாவை நீங்க பாருங்க, தெருவுல இப்படியே போவாங்க, பிள்ளைங்க ரசூலாவுடைய கையை அப்படியே பிடிச்சுக்கிட்டே போறாங்க. ரசூலா தெருவுல போறாங்க, முன்னாலையும் பின்னாலையும் அபூபக்கர் போகல, உமர் போகல, பெரும்பெரும் சஹாபாக்கள் போகல. சராசரியா நாம எப்படி தெருவுல போறோமோ இதே மாதிரி ரசூலா போனாங்க. பிள்ளைங்க ரசூலாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே போவாங்களாம். அந்த குழந்தைகள் ரசூலாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு எங்க கூட்டு போறாங்களோ அங்கேயே ரசூலா அப்படியே போய்கிட்டே இருப்பாங்களாம். இது ஒரு மகத்தான அரசியல் தலைவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதரர்களே, நம்முடைய ஜமாத் என்பது ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக இறைப்பணி என்று சொல்லப்படுகின்ற தாவா பணியை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருவதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். மூட பழக்க வழக்கங்கள், இணை வைப்பு என்ற மிகப்பெரிய பாவங்கள், மனித சமுதாயத்திலே நீங்கா இடம்பெற்று இருக்கக்கூடிய வட்டி போன்ற மிகப்பெரிய பாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து பிரச்சாரம் செய்வதே நம்முடைய ஜமாத்தின் அடிப்படையான நோக்கம். இந்த பிரச்சார களத்தை மையமாக வைத்து பல்வேறு விதமான செயல் திட்டங்களை அறிவித்து ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றவாறு அந்த செயல் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறோம். அந்த வரிசையிலே ஏப்ரல் மாதத்திலே அன்னலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்பிலே பல்வேறு கோணங்களிலே நபி அவர்களுடைய ஆட்சி முறைகள் எப்படியெல்லாம் இருந்தது, இன்றைய காலகட்டத்திலே ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு ஒப்பிட்டு நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய ஈமானை வலுப்படுத்தும் என்பது மாத்திரமல்லாமல் நபி அவர்களுடைய ஆட்சி என்பது எல்லா காலத்திற்கும் தேவை என்பதை உலக மக்களுக்கு புரியக்கூடிய விதமாகவும் இந்த செயல் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஆட்சி முறைகளிலே பல்வேறு விதமான செய்திகள் நமக்கு இருந்தாலும் சில முக்கியமான செய்திகள் இன்னும் நாம் தெரிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, அதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்களிடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மோசமான 3 பண்பாடுகள் இருப்பதை நீங்கள் தெரியலாம். சில நல்ல பண்பாடுகள் இருக்கலாம், ஆனாலும் மோசமான, தேவையில்லாத, அநாகரிகமான பண்பாடுகள் இருப்பதை உலகத்தில எல்லா அரசியல்வாதிகளிலும் அது சார்ந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது என்ன பண்பாடுகள் என்றால், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் புகழ் என்ற அந்த போதையில இருந்துகிட்டே இருப்பார். எந்த ஆட்சியாளர்கள் நீங்க எடுக்கல, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் உட்பட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஆட்சி கட்டிலில் அமர்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு மற்ற போதைகள், மதுபான போதைகள் என்பதை விட புகழ் போதை, அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும் இப்படின்னு ஒரு சாரார் இருப்பாங்க. இன்னொரு தன்மை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு துடிக்கக்கூடியவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும், உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற இந்த கோணம் இருக்கும். இன்னொரு மோசமான பழக்கம் என்னவென்றால், இது எல்லாவற்றையும் தாண்டி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் போன்று பெண்களுடைய சவகாசங்கள் இருக்கும். இந்த 3 பண்புகள் இல்லாத ஒரு அரசியல்வாதிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க இயலாது. எங்கேயாவது லட்சத்தில் 1 வேண்டுமானால் விதிவிலக்காக இருக்கலாம். பெரிய பெரிய ஆட்சியாளர்கள், ஒரு நாட்டினுடைய பிரதமர்களாக இருக்கக்கூடியவர்கள், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவருடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
இந்த 3 பண்புகளும் இன்றைக்கும் இருப்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பது அல்ல. புகழ் என்ற இந்த போதை எந்த அளவுக்கு நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய பகுதியிலே இருக்கிறது என்று நீங்க பாருங்க. ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். எங்களுடைய தலைவர் மாதிரி ஒரு ஆள் உண்டா, எங்களுடைய முதலமைச்சர் மாதிரி இன்னொரு ஆள் ஆட்சி செய்ய முடியுமா, அவர் மிகப்பெரிய கடவுள் அல்லது கடவுளுடைய அவதாரம், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நாம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. தங்களுக்கு எந்த தலைவர் பிடிக்கிறதோ அந்த தலைவரை மிக உயரமாக தூக்கி வைத்து பேசுகின்ற இந்த கலாச்சாரம் எல்லா இடத்திலும் இருக்கும். சரி, தொண்டர்கள் தான் இப்படி பேசுகிறார்கள், இது நமக்கு தகுதி இல்லாத ஒரு பேச்சு, தகுதி இல்லாத ஒரு புகழ்ச்சி. எனவே இந்த புகழ்ச்சியில இருந்து நாம தவிர்த்து கொள்வோம் அல்லது தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைப்போம் என்று எந்த தலைவராவது சொன்னது உண்டா? காலில் விழ வேண்டும் என்று அவர்கள் நேரடியாகவே சொல்லுகிறார்கள். வா வந்து விழு, என் காலில் வந்து விழணும், எனக்கு மாலை மரியாதை போடணும், என்னை நீ பொழுதுகிட்டே இருக்கணும். புகழ்ச்சி இல்லை என்றால் அரசியலே இல்லை. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, முஸ்லிம் கட்சிகள்ல இருந்து எல்லா கட்சிகளையும் நீங்க பாருங்க, வெளிப்படையா வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்ப எல்லா கட்சிகளும் எல்லா ஆட்சியாளர்களும் எதை விரும்புகிறார்கள் என்றால் புகழ் என்ற இந்த போதை அது இருந்துகிட்டே இருக்கணும். சமீபத்தில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தாரு. நம்முடைய இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள்ல சில பேரு அவங்க பேசுகின்ற அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா அது இன்னொரு கோணத்துல மிக கொடூரமாக இருக்கிறது. என்னுடைய கணவரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும் இப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள், பெண்கள் பர்தாவெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளையை விட எனக்கு இவர் தான் பிடிக்கும் அப்படின்னு. சரி, இந்த தகவல் அந்த தலைவருக்கு போய் கிடைக்கத்தானே செய்கிறது, அல்லது அந்த கட்சியினுடைய 2ஆம் மட்ட தலைவர்களுக்கும் கிடைக்கத்தானே செய்கிறது. என்னைக்கா தடுத்திருக்கிறாங்களா? ஏமா என்னை தலைவராக ஏத்துக்க, ஆனா உன் புருஷனை கை விட்டுறாத, உன் புருஷ அளவுக்கு நான் வரமாட்டேன், எந்த தலைவரால் சொன்னது உண்டா? என்னை வாழ்நாளாவி அளவுக்கு போகிறீர்கள், நான் அதற்கு தகுதியற்றவன் என்று எந்த தலைவனால் பேசியது உண்டா? கடவுள் ரேஞ்சுக்கு என்ன கொண்டு போறீங்க, கடவுளை வணங்குற மாதிரி என்னை வணங்குகிறீர்கள், நான் கடவுள் அல்ல, சராசரி ஒரு மனிதன், என்னை மனிதனாக பாருங்கள் என்று உலக அரசியல் வரலாற்றுல எவனாவது பேசியது உண்டா? ஒரு ஆளும் பேசியது கிடையாது. பேசுறதுக்கு மனசும் வராது. ஏன் வராது? அந்த புகழ் வந்துகிட்டே இருக்கணும். அவன் இப்படி புகழ்ந்தான் என்றால் நீ இப்படி புகழு, அவர் அப்படி புகழணும். அந்த புகழ் என்ற அந்த போதையில அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இப்ப இருக்கிற ட்ரம்ப், அவர்கிட்ட ஒரு பேட்டி காட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய அதிபர் அவரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த பேட்டியில ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நாட்டினுடைய அதிபர் வந்தாரு, என்ன புகழல, இன்னொரு நாட்டினுடைய அதிபர் வந்து இவர் எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழலையாம். அதனால அவருக்கு உதவி செய்ய மாட்டேன். எங்க போய் நிக்குதுன்னு பாருங்களேன். பெரிய வல்லரசுங்கிறாங்க, பெரிய தலைவருங்கிறாங்க, படித்தவர்கள் என்கிறாங்க, பண்பாளர்கள் என்கிறாங்க, நாங்க தான் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்கிறார்கள். ஒரு அற்பம் ஒருத்த புகழுகிறான் என்றால் அதுல இவங்களுடைய நிலை எப்படி போய்கொண்டே இருக்கிறது அப்படி நீங்க பாருங்க. இதுதான் உலக அரசியல். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவரிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பண்பு, எவனாக இருந்தாலும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். புகழவில்லை என்றால் அங்கே தொண்டனும் இல்லை, புகழப்படவில்லை என்றால் அவன் தலைவனும் இல்லை. இந்த நிலைதான். ஆனா நம்ம ரசூலாவை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் புகழ்வது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அதை ரசூலா ஏத்துக்கிறாங்களா? ரசூலா அதை ஆதரிக்கிறாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் தன்னை எப்படி பேச வேண்டும் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. ரசூலா, ஏப்பா என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் கண்ணாபிரான் நீங்க புகழ்ந்துடக்கூடாது. ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அதே போன்று புகழ்ந்து விடாதீர்கள். ஈசா நபியை அவர்கள் புகழ்ந்தார்கள், அவங்க மிகப்பெரிய ஆட்சி தலைவராகவும் இருந்தாங்க, அதனால புகழ்ந்தாங்க, கடைசியாக கடவுளாகவே ஆக்கிவிட்டார்கள். அத மாதிரி என்ன நீங்க புகழ்ந்து தள்ளி விடாதீர்கள். ஈசா நபியுடைய கதி எனக்கு வந்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த புகழ் என்பது கடைசியாக கடவுள் ரேஞ்சுக்கு தான் கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால அப்படி நீங்க பண்ணிடாதீங்க. என்னை நீங்கள் பேச வேண்டும் என்றால், என்னை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் அப்துல்லா வ ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வார்த்தை மட்டும் பேசுங்க. ரசூலுல்லாஹ்வை போடுவதற்கு, ரசூலுல்லாஹ்வை போற்றுவதற்கு ரசூலுல்லாஹ் தந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. இது என்ன புகழா? நம்முடைய பார்வையில இது ஒரு புகழ் என்ற வார்த்தை என்னைக்கா சொல்ல முடியுமா? எல்லாம் தான் அப்துல்லா, எல்லாம் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹ் அங்கதான் கொண்டு நிப்பாட்டினாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வேண்டுமானால் சொல், இறைவன் இருந்து எனக்கு வகி வருகிறது அதை சொல்லு. இல்லாம மற்ற வார்த்தைகளை கொண்டு, போலியான வார்த்தைகளை கொண்டு என்னை துதிக்க வேண்டும் என்பதற்காக வரம்பு மீறி போடுவது அது சரியல்ல. ரசூலுல்லாஹ் தன்னை எப்படி பாராட்ட வேண்டும் அதை சொல்லி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரே இப்படி சொல்லி பார்க்கட்டுமா? பார்ப்போம். நான் ஒரு சராசரி மனுஷன் பா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு சராசரி மனுஷன், என்ற எந்த ஆற்றலும் இல்லை, என்ற எந்த சக்தியும் இல்லை, இப்படி பேசிய ஒரு தலைவர் இன்னைக்கு உலகத்துல உண்டா? அப்படி இருந்தான்னு வைங்களேன், அரசியல் அவருக்கு எதிர்காலமே இருக்காது. இதுதான் யதார்த்தம். அவரை ஓச்சிருவாங்க. எல்லாம் இன்னைக்குள்ள அரசியல் என்ன? ஒரு அரசியல் தலைவராக ஜொலிக்க வேண்டும் என்றால் அவர் ஹீரோவாக அல்லது ஹீரோவாக அவர் பிம்பப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் அவர் ஜொலிக்க முடியும். எந்த அரசியல் கட்சினா நீங்க பாருங்களேன், எதுக்கு ஒரு கவுன்சிலர் பின்னால 40 பேர் இப்படியே போறான்? எதுக்கு போறான் நீங்க நினைக்கிறீங்க? அவர் அரசியல் அப்படியே நிக்கணும், அடுத்தாக்களையும் கவுன்சிலர்ல ஜெயிக்கணும். ஒரு கவுன்சிலருக்கு பின்னால 10 பேர் அப்படியே போறாங்கன்னா பராக் 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 வருகிறார் வருகிறார் கவுன்சிலர் வருகிறார். ரசூலுல்லாஹ் நீங்க பாருங்க, தெருவுல அப்படியே போவாங்க, பிள்ளைங்க ரசூலுல்லாஹ்வுடைய கையை அப்படியே பிடிச்சுக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் தெருவுல போறாங்க, முன்னாலையும் பின்னாலையும் அபூபக்கர் போகல, உமர் போகல, பெரும்பெரும் சஹாபாக்கள் போகல. சராசரியா நாம எப்படி தெருவுல போறோமோ இதே மாதிரி ரசூலுல்லாஹ் போனாங்க. பிள்ளைங்க ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே போவாங்களாம். புகார்ல வரும், அந்த குழந்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சுக்கிட்டு எங்க கூட்டு போறாங்களோ அங்கேயே ரசூலுல்லாஹ் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்களாம். இது ஒரு மகத்தான அரசியல் தலைவர், ஒரு மாமனிதர், உலகத்திற்கு அரசியலை கரெக்டாக சொல்லி கொடுத்த ஒரு தலைவர். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க காட்ட முடியுமா? இப்படிப்பட்ட ஆள் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கால் பங்கு, ஒரு 1% ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு உள்ள ஒரு ஆளை காட்ட முடியுமா? இன்னொரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுகிறார்கள். ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள்ல ஒரு இறை தூதர் இருக்கிறார்கள், ஒரு நபி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாளை நடக்கக்கூடிய விஷயத்தையும் அறியக்கூடியவர். தெரியும் அவருக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். இப்படின்னு ரசூலுல்லாஹ் கரெக்டா பொழுது விட்டாய், என்னை எப்படி போற்ற வேண்டுமோ, எப்படி என்னை போல வேண்டுமோ அப்படி பொழுது விட்டாய் என்று ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களா? தைஹாதா, என்ன வார்த்தையை பேசுகிறாய், என்ன புகழ்ச்சியை நீ போடுகிறாய், இந்த புகழ்ச்சி கூடாது, இந்த வார்த்தையை நீ விட்டுவிடு. இதற்கு முன்னால் என்ன வார்த்தையை நீ பேசினாயோ அதை நீ பேசு. அது என்ன, நாளை நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசுன. அடுத்த நாள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரப்புக்கு தான் தெரியும், ரஹ்மான் ஒருவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியுமா? அப்ப ஏன் இப்படி தேவையில்லாத புகழ்ச்சி? கடவுளுடைய தன்மையை வைத்து மனிதனை போலக்கூடிய இந்த புகழ்ச்சி, இது முதல்ல அடியோடு வேண்டாம். கடைசி வரையிலையும் புகழ் என்ற அந்த போதையில சிக்காத ஒரு மனிதர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான். நம்ம கூட அந்த போதை இருக்குங்க. அரசியல்வாதி அளவுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவன் நம்மளை பாராட்டலைய, நம்மளை சோத்துக்கு கூப்பிடலைய, அவன் நம்மளை மதிக்கலைய, எல்லாம் அந்த போதை, எல்லாம் அந்த போதையில உள்ளதுதான் இது. அவன் சோறு வச்சான், என்ன மதிக்கலைய, என்ன மதிக்க, என்ன வேணும், என்னப்பா மதிக்கணும், என்ன மதிக்கணும், எல்லாம் இந்த அரசியல்வாதி நம்மளுக்கு சொல்லி தந்தது. இப்படி எல்லாம் நீ நினை, என்ன மாமி மதிக்கல, மாமனார் மதிக்கல, சம்பந்தி மதிக்கல, என்னடா மதிப்புனா என்ன முதல்ல அது சொல்லு. நீ வீட்டுக்கு போகும்போது போட வழிய அப்படின்னு சொன்னானா? வீட்டுக்கு போகும்போது வாழ்ந்தானே கூப்பிட்டா, இல்ல முறையாக கூப்பிடவில்லை. என்னடா முறை? எல்லாம் இந்த கேடுகட்ட அரசியல்வாதத்தை இருந்து நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட படிக்கல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் படிக்கல. இந்த புகழ் என்ற அந்த போதை எல்லா இடத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்குது, அரசியல்வாதிட்ட மிகுதியாக இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். இந்த போதையில ரசூலுல்லாஹ் ஒரு காலத்திலையும் சிக்கல. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால் சமூக சேவை, சமூக சேவை பாங்க. என்னப்பா சமூக சேவை செஞ்ச? லைட் ஏரியல அப்படின்னு போன் போட்டா வந்து நிக்கிறியா?
அதுக்கு வரமாட்டான். குடி தண்ணீர் இல்ல, ரோடு பிரச்சனை, ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னா கவுன்சிலர் வந்து நிக்கிறாங்களா? அப்ப வரமாட்டாங்க. எம்எல்ஏ வந்து நிக்கிறாங்களா? ஒருத்தனும் வரமாட்டான். நம்மளா போராடணும், நம்மளா இபி ஆபீஸ் போகணும், நம்மளா ஒருத்தனுக்கா போன் பண்ணோம். கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க சமூக சேவை, உங்க வீட்டு பிள்ளை, உங்களுக்காக வேண்டி பாடுபட வந்திருக்கிறோம். எப்ப இந்த தேர்தல் நேரத்தில் இவங்க பேசக்கூடிய அந்த பேச்ச பாருங்களேன். ரெண்டு காதையும் பொத்திக்கிட்டு போனா கூட இருக்க முடியல, அந்த அளவுக்கு இவங்க பேசுறாங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்கள, எதையாவது 10வது செய்யணுமா இல்லையா? சரி, அது செய்யல. அப்ப எதுக்கு அப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க? எல்லா ஆட்சியாளர்களையும் எல்லா அரசியல்வாதிகளையும் 1-2 விதிவிலக்கு, பாக்கி எல்லாத்தையும் நீங்க பாருங்க. நேற்று வரையும் கவுன்சிலரா இருப்பாரு, ஓட்டதுக்கு ஒரு பழைய சைக்கிள் கூட இருக்காது. இன்னைக்கு நீங்க பாருங்க, டாடா சுமோ தான், பெரிய இனோவா காரு தான், அல்லது மெர்சிடஸ் பென்ஸ் தான். சைக்கிள்லயா போற? ஏழையின் தாயின் மகன் அப்படின்னு சொன்ன ஓட்ட சைக்கிள்ல போகணும், அல்ல நடந்துல போகணும். நீ எதுல போற? பயங்கரமான கார், பயங்கரமான பந்தோபஸ்து. நான் மக்கள் சேவகன், நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன். சரி, நீ என்ன சம்பாதிச்ச? எல்லாம் கோடான கோடி ரூபாய். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கவுன்சில்ல இருந்து எல்லாருமே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, காசு கொடுத்தாங்களா இல்லையா? ஓட்டு காசு கொடுக்கறான், அல்லது கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கறான், எல்லாமே கொடுத்துதான் ஜெயிக்கிறான். எங்க இருந்துப்பா வந்துச்சு காசு? எல்லாம் இப்படித்தான் சமூக சேவர்கள். நம்மளை எவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருக்கான்னு பாருங்களேன். எவ்வளவு முட்டாளாக, எவ்வளவு இழிச்ச வாயனாக, எவ்வளவு லூசாக நம்மளை ஆக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப சம்பாதிப்பதுதான் இவங்களுடைய முதல் தொழில். நம்மள்கிட்ட வெளியே காட்ட மாட்டாங்க. நம்மவும் அப்பாவியாக, அவன் நம்ம எம்எல்ஏ ஒண்ணுமே இல்லாத ஆளு, நம்ம எம்பி அவருக்கும் ஒண்ணுமே இல்ல, நம்முடைய முதலமைச்சர் அவர் நாளைக்கு கஞ்சி கூட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாரு. இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூல்லா வேணா அப்படி நினைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலமாக சமூக வாழ்க்கையில இருந்தார்களே, ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார்களே, கடைசி அவங்க விட்டுட்டு போன சொத்து என்ன? அவங்க விட்டுட்டு போன சொத்து என்ன? ஒண்ணுமே இல்லை. என்ன சொத்து இருந்தது? ஒரு உருக்கு சட்டை இருந்தது, கவச ஆடை இருந்தது. இதுதான், அதுவும் அடமானம் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இதுதான். நாளைக்கு என்ன சாப்பாடு அது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. இன்னைக்கு அடுத்த வருஷம் என்ன சாப்பாடு இன்னைக்கு பிளான் பண்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அடுத்த நாளைக்கு என்ன உணவு, அடுத்த வேளைக்கு என்ன விளைவு, அது தெரியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த சொத்தை, காசு, பணம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் துஆவை கூட நம்ம கேட்ட மாதிரி கேட்க மாட்டாங்க. நம்ம எப்படி கேட்போம்? எல்லாம் எனக்கு வீட்டத்தா, எனக்கு பங்களாத்தா, எனக்கு வசதியேத்தா, காரத்தா, எல்லாம் தான் அப்படின்னு கேட்போம்ல. ரசூலுல்லாஹ் கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அன்றாட எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த உணவு மட்டும் தான், கூத்தா. ரசூலுல்லாஹ் தான் கேட்பான். அல்லாஹும்ம ஆத்தி ஆல முஹம்மதின் கூத்தா. யா அல்லாஹ், இந்த முகமதுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவையோ அந்த தேவை மட்டும் நீ கொடு. ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டானா? ரசூலுல்லாஹ் கேட்டா அல்லாஹ் இல்லை என்று சொல்லிட போறானா? இறைவன் கொடுப்பான், அந்த வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் எனக்கு அது வேண்டாப்பா. இந்த உலகம் எனக்கு நிம்மதி தரக்கூடியது அல்ல, நிரந்தரமாக இருக்கக்கூடியது அல்ல. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு இறந்துருவேன். என் சொத்து எனக்கு இருக்காது, நான் சம்பாதித்த காசு எனக்கு இருக்காது. அத ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக வாழ்க்கையில செயல்முறையில காட்டிவிட்டு போனாங்க. கடைசி வரையும் இந்த அரசியலை வைத்து அவங்க 5 பைசா சம்பாதித்த கிடையாது. எங்கேயாவது ஒரு வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்வை கடுமையாக விமர்சனம் தான் பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி ஆட்கள் கூட ரசூலுல்லாஹ் இந்த ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு பல கோடியை சம்பாதித்தார்கள், பல செல்வத்திற்கு அவங்க சொந்தக்காராக இருந்தாங்க. ஒரு வார்த்தை நீங்க ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. புகழ் என்ற அந்த போதை ரசூலுல்லாஹ்ட்ட கிடையாது. காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையில இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே, இந்த சிந்தனையினுடைய கடுவளை கூட ரசூலுல்லாஹ் கிடையாது. அடுத்து 3வது என்ன? இன்னைக்கு எந்த அரசியல்வாதிகளா இருந்தால் அந்த புகழ், அதுக்கப்புறம் காசு, பணம் எல்லாம் வந்துருமா? அடுத்து அவருடைய வாழ்க்கை எங்க போயிரும்? பாரு, 4 பொம்பளைகளை பாரு, ஏதாவது அப்படி அந்த மாதிரி சேட்டையில இறங்கிருவோம். இன்னைக்கு உலக அரசியல் தலைவர்கள் எல்லாம் அப்படியே பம்மி இருக்கிறாங்கல்ல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த எப்ஸ்டைன் ஃபைல். ஒரு கிறுக்கன் அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் கூட்டு போறான், ஒரு தீவுக்கு கூட்டு போறான். அங்க தேவையான பெண்களை சப்ளை பண்றான், சிறுமிகளை சப்ளை பண்றான். அதை வீடியோ எடுத்து வைக்கிறான். வீடியோ எடுத்தது கூட இந்த கிறுக்கனுக்கு தெரியல, இந்த ஆட்சி தலைவர்களுக்கு தெரியல. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் சேஃபா வச்சுக்கிட்டான்.
கடைசி ஒரு கட்டத்துல அவனை தூக்கி உள்ளதிக்கு போடுறாங்க. உள்ளதிக்கு போட்ட உடனே அவன் எல்லா ஃபைலையும் வெளியில விடுறான். அவன் விடுறானா இல்லையோ, அவனுக்கு பின்னால இருக்கக்கூடிய கேங்கு அத்தனை ஃபைலையும் வெளியே விடுறான். வெளியே விட்டாச்சுன்னா இப்ப ஒவ்வொருத்தனும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம நாட்டு பிரதமர் உட்பட. அட எப்சைன் அப்படிங்கிறது எங்க கிடைக்குது? நம்ம நாட்டுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்? ஒவ்வொருத்தனும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது போலியான வீடியோ அல்ல என் மேல அபாண்டமாக சொல்கிறார்கள் அப்படின்னு ஒத்த வரியில அந்த பதில சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல 1-2 தலைவர்களை தவிர பாக்கி எல்லா தலைவர்களும், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர்களுமே அந்த எப்ஸ்டைன் ஃபைல் எல்லாம் எங்கேயாவது ஓபன் ஆயிருமோ, நம்ம முகம் அங்க வந்துருமோ பயந்துகிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய நாட்டு தலைவர்கள் உட்பட அவங்க பயந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த கேடுகட்ட நிலைக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை வைத்துக் கொண்டு சில பேர் அரசியல்ல விரட்டவும் செய்கிறான், சில பேர் வெளியில பேச மாட்டேங்கிறான், சில பேர் நீ எங்க கையெழுத்து போடணுமோ அங்க சொல்லு, நான் கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருக்கிறேன், அந்த ஃபைலை மட்டும் வெளியில கொண்டு வராத அப்படிங்கிறான். எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு நீங்க பாருங்க. இவதான் கடவுள் அப்படின்னு மக்கள் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான். இவன் தான் பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவரை மாதிரி நம்மளை காப்பாத்துறதுக்கு உலகத்துல எந்த தலைவரும் இல்லை அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் சந்தி சிரிக்கிறது. பெண்கள் விஷயத்துல அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. யார பாரு அரசியல்வாதி என்றால் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நம்மளே அதை ஜீரணிச்சுக்கிடுவோம். எப்படி ஜீரணிப்போம்? ஆமாப்பா அரசியல்வாதினா கொள்ள அடிக்காமையா இருப்பான், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளே பேசிக்கிடுவோம். அரசியல்வாதினா பொம்பளை சேட்டை இல்லாமையா இருக்கும், அதெல்லாம் இருக்கத்தாப்ப செய்யும், அது எல்லாம் இருந்தா தானே அரசியல்வாதி அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சால்ஜாபு சொல்லிக்கிடுவோம். இது எல்லாமே இருக்கா? ரசூலுல்லாஹ் நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை பற்றி அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்களா இல்லையா? மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத இம்ராத்தின். உலகத்துல அரபி வார்த்தையை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. அதுல ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணுடைய எந்த கையையும் தொட்டதே இல்லை. அந்த வார்த்தை அரபி வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா எதம்பிரத்தின் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பொம்பளையும் கூட உலகத்துல எந்த பொம்பளை அந்நிய பெண்ணுடைய கையே ரசூலா மேல பட்டது இல்ல. ரசூலாவுடைய கையே உலகத்துல அந்நிய பெண் எவ்வளவு இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் அவங்க மேல பட்டது இல்ல. எந்த ரசூல்லாவையும் பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்க பாருங்க, கைப்பட்டது இல்லை அப்படிங்கிறதுனா ஒரு சாதாரண ஒரு விஷயமா? அவ்வளவு கரெக்டாக அவங்க இருந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அவ்வளவு மேன்மையாக இருந்திருக்கிறாங்க. அரசியல்ல அவங்க காட்ட மாதிரி ஒரு புனித தன்மையை உலகத்துல எவரும் காட்ட முடியாது. பொம்பளை என்றால் அப்படிதான் இருப்பேன். ஆனா கொடுமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரு சட்டப்படி நியாயப்படி இறைவனுடைய வேத வரிகளின்படி அவங்க 11 கல்யாணம் பண்ணாச்சுன்னா இவன் உட்கார்ந்துட்டு பொங்குறான். ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி அத்தனை பொம்பளை கட்டிட்டாங்க, இத்தனை பொம்பளை கட்டிட்டாங்க. அதை பேசுறதுக்கு உன தகுதி இருக்கா? நீ எவனை தலைவராக வைத்திருக்கிறையோ அவன் எத்தனை வப்பாட்டி வச்சிருக்கிறான் பாரு, உனக்கு பேச முடியுமா? எவனா இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்கள்ல அங்க இங்க அங்க போற இடம், இங்க வந்த இடம் நீங்க தானே எழுதி வச்சிருக்கிறீங்க, நீங்க தானே அதையெல்லாம் பேசுறீங்க, நாங்களே ஆய்வு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இவ்வளவு லட்சணத்துல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் அவங்க சட்டப்படி செஞ்சாங்க. அதுல எந்த தப்பு? சட்டப்படி அவங்க செய்தார்கள். இது என்னுடைய மனைவி என்று சொல்லிவிட்டு செய்தார்கள். திருட்டுத்தனம் செய்யலையே. ரோட்ல போகக்கூடிய பெண்ணை வலுக்கட்டாயமா கையை பிடிச்சு அவங்க இழுக்கலையே. ரசூலுல்லாஹ் சட்டப்படி கல்யாணம் பண்ணாங்க. இது எப்படிப்பா தப்புன்னு ஆகும்? இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஆனா இன்னைக்கு பேசுறோம் ரசூலுல்லாஹ் அப்படி, ரசூலுல்லாஹ் இப்படி. ரசூலுல்லாஹ் கரெக்டா தான் செஞ்சாங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு ஆன்மீக தலைவருக்கு இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையில் இத்தனை கல்யாணம் பண்ணலாம் என்று தெளிவாக தெரிஞ்சுதான் அவங்க செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் மறைக்கணும்னா அதையும் மறைச்சிட்டு போயிருக்கலாமே. நீங்க இன்னைக்கு புனித வேடம் போடுறீங்களா இல்லையா? வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த ரங்கத்துல அப்படி ஒரு வாழ்க்கை, வெளிரங்கத்துல இன்னொரு வாழ்க்கை. இது மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு செய்ய தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரங்கம், ரசூலுல்லாஹ்வுடைய வெளிரங்கம் எல்லாம் திறந்த புத்தகம் தானே. ஒரு நேரத்துல பாட புத்தகத்துல நம்ம படிச்சிருப்போம், அல்லது கதைகள்ல படிச்சிருப்போம், பல்வேறு வரலாற்றுகள்ல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? அவர் பெரிய மன்னர். பெரிய மன்னர் என்ன, அந்த புறத்திலே பல அழகிகள் வைத்திருந்தார்.
இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கும் அந்த இடத்துல இந்த மன்னர் ஆட்சி பண்ணார், இந்த இடத்துல அந்த மன்னர் ஆட்சி பண்ணார் அப்படின்னு அந்த கோட்டைய அப்படியே வீடியோ எடுத்து போறான். வீடியோ எடுத்து போட்டுட்டு கடைசியாக இது எந்த இடம் தெரியுமா? அந்த புறம் அழகிகள் தங்கக்கூடிய இடம், இங்கேதான் மந்திரி வருவார், இங்கேதான் மன்னர் வருவார். இப்படி காட்ட இது உனக்கு பெருமையா தெரியுது. ஒரு மன்னர் என்றால் அந்த புறத்திலே அழகிகளை வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பெருமையா பேசுறீங்க. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அழகியும் வைக்கல. அவர்கள் பெண்களை திருமணம் பண்ணாங்கன்னா, ஒண்ணுக்கு மேற்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணாங்கன்னா சட்டப்படி செய்தார்கள். சட்டப்படி செய்யறது உங்களுக்கு கேலியா இருக்கிறது, சட்டவிரோதமாக செய்யறது உங்களுக்கு நாகரிகமா இருக்கிறது. எங்க கொண்டு போய் விட்டுருக்கான் பத்தியா? எங்க கொண்டு போய் விட்டுருக்கான் தெரியுமா? இந்த அரசியல்வாதிகள் அவன் பொம்பளை சேட்டை பண்ணுவான், அவன் அயோக்கியத்தனம் பண்ணுவான், அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அவன் எத்தனை வப்பாட்டி இருந்தாலும் வச்சிருப்பான். அது பெரிய குற்றம் இல்லையா? அது பெரிய தவறே இல்லையா? சட்டப்படி நீ ஒண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டியா? 2 கல்யாணமா? உனக்கு 2 பொண்டாட்டியா? பெரிய பெரிய பயங்கரமா ஏதோ பெரிய கொலை செஞ்ச மாதிரி, பெரிய பெரிய தண்டனை செஞ்ச மாதிரி அவன் நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் செஞ்சது அதுதான் நாகரீகம், அதுதான் உலக மக்கள் அத்தனை பேர்களுமே அறிவாளிகள் உட்பட எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. நீ என்ன நினைக்கிற? அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய அரசியல் வாழ்க்கையில இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையில எது எல்லாம் தீமையாக இருக்கிறதோ அந்த பண்பை கொண்டவர்கள் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட். அவங்கள காசு சம்பாதித்தார்கள் சொல்ல முடியாது, புகழ் மமதையில இருந்தார்கள் சொல்ல முடியாது, பெண்கள் விஷயத்துல அவங்க கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு எது எல்லாம் அரசியல் தலைவருடைய லட்சணமாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் இது அரசியலுக்கு லாயக்கல்ல, மனிதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பண்பு இருக்கக்கூடாது என்பதை அவ்வளவு தெளிவாக காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் தான் உலக அரசியலுக்கு இன்னைக்கும் மாமேதை. உலக அரசியல் அத்தனை பேர்களுக்குமே ரசூலுல்லாஹ் அவங்க காட்டி தந்த ஆட்சி இன்னைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு எல்லாருமே அவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹ்வை குறை சொல்லி, ரசூலுல்லாஹ்வை கடுமையாக பேசி, அதை விட ஒரு சிறந்த ஆட்சியை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளவு கேடுகட்ட, இவ்வளவு இழிவான அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அரசியல் தனி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது சாக்கடை கலந்த ஒரு அரசியல் என்பதை இந்த வரலாற்றில் இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். வல்லல்லாஹ் நம்ம தெரிந்து கொண்ட அடிப்படையில் செயல்பட பிரச்சாரம் செய்ய அவன் அருள் செய்வானாக. வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.